உறவுகளை பேணுவது, பெற்றோரை செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பகையாக இருந்தால் அவர்களோடு போய் நல்லுறவை பேணி சலாம் கொடுத்து முசாபகா செய்து அவர்களோடு உள்ள உறவை பலப்படுத்திக் கொள்வது, யாருடையாவது பிரச்சனை பகை என்றால் அவர்களை சந்தித்து அவர்களோடு ஒரு சுல்கை ஏற்படுத்தி நல்ல உறவை பேணி நட்பையும் சகோதரத்தையும் கட்டியெழுப்புவது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम व फ़ुरक़ानिहिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினால் நாமெல்லாம் இந்த இடத்தில் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொன்னான சந்தர்ப்பத்தில் துல்ஹஜ் மாதம் அதனுடைய மகத்துவமும் சிறப்புகளும் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கும் எனக்குமாக நினைவூட்ட விரும்புகின்றேன். சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதம் குறித்து நாம் பேசுவதற்கு முன்னால் காலம் பற்றிய குர்ஆன் சுன்னாவுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை முதலில் உங்களுக்கு நினைவூட்டுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலம் குறித்து சில செய்திகளை நமக்கு சொல்லுகின்றான். குறிப்பாக கால ஓட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய பௌதீக சூழலில் உள்ள சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், இந்த பூமி, வானம், நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய பௌதீக படைப்புகள், இந்த படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். சத்தியம் அல்லாஹ் செய்வதன் மூலம் மனித வாழ்க்கையோடு இந்த பிரபஞ்சத்துக்குள்ள உறவை, தொடர்பை அல்லாஹ் தஆலா பேசுவதை பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வல்லைலி, இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்துஹா, முற்பகல் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். வல் ஃபஜ்ர், அதிகாலை ஃபஜ்ருடைய நேரம் மீது சத்தியமாக என்று சொல்கிறான். வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக. வல் கமரி, சந்திரன் மீது சத்தியமாக. இப்படி குர்ஆனில் அதிகமான வசனங்களில் இந்த கால ஓட்டத்தோடு தொடர்புடைய சத்தியம் அல்லாஹுவால் முன்வைக்கப்படுகிறது. இது பொதுவான ஒரு அணுகுமுறை. இதையெல்லாம் அல்லாஹ் பொதுவாக உள்ளடக்கியதாக இன்னொரு வார்த்தையில் சத்தியம் செய்கின்ற பொழுது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த அஸ்ர் என்கிற வார்த்தை தஃப்சீருடைய அறிஞர்கள் விளக்குகின்ற பொழுது காலத்தின் மீது சத்தியமாக என்றால் எந்த காலம்? இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? எந்த காலத்தின் மீது சத்தியமாக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய இந்த அணுகுமுறை, அப்ரோச் எப்படி இருக்கும் என்றால், ஒரு இறை விசுவாசி, ஒரு முஃமின், அவன் வாழக்கூடிய அந்த சமகாலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்வதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று விளக்குகிறார்கள். மனிதனுடைய ஆயுள் ஒரு வரையறுக்கப்பட்டது. கூடுதலாக 60 தொடக்கம் 70 காலம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த நேரம், இந்த காலம், இந்த வினாடி நம்முடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியவை. நாம் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு செகண்டையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்குகிறான்.
காலையில் எழும்புறோம், சூரியன் உதிக்கிறது. மாலையாகின்ற பொழுது சூரியன் மறைகிறது. சூரியன் உதிப்பதை பார்த்த நாம், சூரியன் மறைவதை பார்த்த நாம், இந்த இடைப்பட்ட காலத்துக்குள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த பேருண்மையை தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நிகழ்கால நிமிடத்தில், இந்த வினாடியில் நம்மிடம் சில பவர் இருக்கும். முதலாவது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பவர் நம்முடைய ஆயுள், சுவாச காற்று. நாம் மூச்சு விடுகின்றோம், இது மிகப்பெரிய பவர். இந்த மூச்சு நின்று போனால் அந்த பவர் இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய இன்னொரு பவர் நம்முடைய இளமை. இந்த இளமை இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய பவர் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது. இப்போ நம்ம பலசாலியாக இருக்கிறோம், நல்ல திரகாத்திரமாக நடக்கிறோம், ஓடுறோம், படியேறுறோம், நம்மளோட காரியங்களை செய்கின்றோம். ஒருவரோட சண்டை பிடிக்கணும், மடிச்சு கட்டி சண்டித்தனம் காட்டுறோம். இதற்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பவர். ஆனால் இந்த பவர் நிலைக்காது. இதுக்கு ஆயுள் ஜாஸ்தி இல்லை, கொஞ்ச காலத்தில் முடிஞ்சு வைத்தரும். நம்முடைய இப்போ பொருளாதாரம் இருக்கிறது, காசு இருக்கிறது, அது ஒரு பவர். இது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்? நான் பார்க்குறோமா இல்லையா? ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த பணக்காரர்கள், செல்வந்தர்கள் ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாமல் போனார்கள். அந்த பவர் இல்லாமல் போய்விடும். இன்னொரு பவர் அதிகாரம், அரசியல், தலைமைத்துவம், ஏதாவது ஒரு பவர் இருக்கும். அது எவ்வளோ காலம் இருக்கும்? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லி இந்த பவரை எல்லாம், இந்த பலத்தை, உன்னுடைய ஆயுளை, உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய ஆரோக்கியத்தை, உன்னுடைய மூச்சை, உன்னுடைய அதிகாரத்தை, உன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமாக செலவு செய். அதை பயன்படுத்தி கொள். இதை இழக்கின்ற ஒரு நாள் வரும். இது இல்லாத ஒரு நாள் உன்னை நோக்கி வரும். உன்னுடைய இளமை இல்லாத ஒரு முதுமையான நாள் வரும். 4 பேர் தோளில் கையை போட்டு நடக்க வேண்டிய ஒரு நிலை வரும். ஆரோக்கியத்தை இழந்து நோயாளியாக பெட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு காலம் வரும். பொருளாதாரம் இல்லாமல் போய் ஏழையாக மாற வேண்டிய ஒரு காலம் வரும். அதிகாரம் இழக்கப்பட்டு இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? எத்தனை பேர் சிறையில் இருக்கிறாங்க? இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் எப்படி இருந்தது? இதெல்லாம் இழந்து போகக்கூடிய ஒரு நாள் வரும். அதற்காக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி. வல் அஸ்ர். இப்போ இருக்குது இல்லையா பவர், இப்போ உன்னுடைய கையில் இருக்கு இல்லையா பழம், அதை பயன்படுத்திக் கொள் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நீ பயன்படுத்தினால் அந்த நியமத், அந்த அருள் புடுங்கப்படும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் குர்ஆனுடைய அணுகுமுறை. கால ஓட்டத்தை எல்லாம் மாற்றி மாற்றி நமக்கு தருகிறான். காலத்தை பெருமதியானது என்று கூறிய ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவில் ஹதீஸ்களில் இந்த காலம் குறித்து சொல்லக்கூடிய அணுகுமுறையை நாம் பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு மிக அழகான தஃசீலான விரிவுரையை நமக்கு செய்கிறார்கள். அது என்ன? காலையில் எழும்பி இரவு தூங்குற வரைக்கும் நமது ஆயுளை எப்படி கழிக்க வேண்டும். காலையில் எழும்பி தூங்குற வரைக்கும் உள்ள அந்த நேரம், அல்லது ஒரு வெள்ளி ஆரம்பித்து அடுத்த வெள்ளி வருகின்ற ஒரு கிழமை, ஒரு வாரம், 1ஆம் தேதி ஆரம்பித்து 30ஆம் தேதி வரை இருக்கின்ற அந்த மாதம் அல்லது ஒரு வருடம் எப்படி கழிக்கப்பட வேண்டியது, அதை என்ன செய்ய வேண்டும், நமது செயற்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்ற மிக அழகான வழிகாட்டலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரத்தை பார்க்கிறோம். அதனால தான் பாருங்க, அதிகமான வணக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் குறிக்கப்பட்டது தான். காலையில் எழும்பி ஃபஜ்ர் தொழுங்க, முடியுமா ஃபஜ்ருக்கு முன்னாடியே எழும்பி தஹஜ்ஜத் தொழுங்கள். ஃபஜ்ர் தொழுததுக்கு பிறகு சூரியன் உதித்து விட்டதா கொஞ்ச நேரம் கழித்து லுஹாவை தொழுங்கள். சூரியன் உச்சிக்கு வந்துட்டா சாஞ்சதுக்கு பிறகு லுஹரை தொழுங்கள். சூரியன் மறைய ஆரம்பிக்கிறதா அசரை தொழுங்கள். சூரியன் மறைந்து விட்டதா மகரிபை தொழுங்கள். செவ்வானம் மறைந்தவுடன் இஷாவை தொழுங்கள். நேரம் குறிக்கப்பட்ட மார்க்கத்தில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அஜெண்டா இருக்கிறது. ஒரு மோமினுக்கு ஒரு நாளைக்கான அஜெண்டா இருக்கிறது. வாரம் வந்து விட்டால் திங்கட்கிழமை வருதா
கரெக்டாக நோன்பு வையுங்கள், சுன்னத்தான நோன்பு. வியாழம் வருகிறதா, கரெக்டாக நோன்பு வையுங்கள், சுன்னத்தான நோன்பு. வெள்ளி வருகிறதா, ஃபஜ்ர் வெள்ளியுடைய வியாழன் முடிந்து மகரிபோடு சூரத்துல் கஹ்ஃப் ஓதுங்கள். வெள்ளிக்கிழமையை கொண்டாட தயாராகுங்கள். வணக்க வழிபாடுகளை கழிப்பதற்கு தயாராகுங்கள். ஸலவாத்து சொல்லுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், சூரத்துல் கஹ்ஃப் ஓதுங்கள் என்கின்ற ஒரு புரோகிராம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது நம்முடைய சகோதரர்களே. ஏன்? காலத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய இஷ்டப்படி பயன்படுத்துங்கள் என்று சொன்ன மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். அழகான வழிகாட்டலை தந்திருக்கிறது. மாதம், ஒரு மாதத்தில் பிறை ஐயாமுல் பீல் நாட்கள் இருக்கிறது. 3 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வையுங்கள். அந்த நாட்களில் பாருங்க, ஒரு மாசத்தை எப்படி திட்டமிடுறதுக்கு என்ன அழகான வழிமுறை, ஒரு வாரத்தை திட்டமிடுறதுக்கு என்ன அழகான வழிமுறை, ஒரு வருடத்தை திட்டமிடுறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாருங்கள். நீங்கள் எல்லாம் செய்யுங்கள், எல்லா காரியங்களில் ஈடுபடுங்கள். வருடா வருடம் உங்களுக்கு என்று சிறப்பான சில நாட்கள், சில மாதம், சில வாரங்கள், சில நாட்கள் வர இருக்கிறது. அதற்காக அந்த வருடத்தில் நீங்கள் உங்களுடைய புரோகிராமை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். என்றால் நம்முடைய ஆயுளோடு பின்னி பிணைந்து நிற்கின்ற இந்த காலம் அன்புள்ள சகோதரர்களே நமக்கு பெருமதியானது. காலத்தை வீணடித்து அல்லாஹ் விரும்பாத வழிகளில் செலவு செய்து வீண் ஃபித்னாக்கள், குழப்பங்கள், பிரச்சனைகளில் மூழ்கி தெருச்சண்டைகளிலும் நிர்வாக சண்டைகளிலும் ஈடுபட்டு குடும்ப சண்டைகளிலும் பதவி போட்டிக்காக சண்டை பிடித்து நாட்களை, காலத்தை, நேரத்தை வேஸ்ட் பண்ணி கபரில் வைக்கப்படுகின்ற பொழுது சொல்லுங்கள் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? இன்று வெள்ளிக்கிழமை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உயிரோடு இருப்பேன் என்று ஒருவர் எழுப்பி தைரியமாக சொல்லுங்கள். ஒரு ஆள் சொல்லுங்கள், அடுத்த வெள்ளிக்கிழமை நான் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருப்பேன். ஒரு ஆள் சொல்லுங்க. நாளைக்கு இருப்பேன்னு சொல்லுங்க ஒருத்தர் எழுப்பி. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. வீட்டை விட்டு போன கணவன் திரும்பி வருவதற்கு உத்தரவாதம் இல்லை. இந்த 2025 வருஷம் ஆரம்பித்து வெறும் 5 மாதம் 900,000 சொச்சம் எக்ஸிடென்ட் நடந்திருக்கு இந்த நாட்டில். 900 சொச்சம் பேர் செத்து போயிருக்கிறாங்க. ரோட்டுக்கு போனால் உயிரோடு திரும்பி வர முடியாத ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறின ஃப்ளைட் இறங்குறதுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்குள்ள தான் போட்டியும் பொறாமையும் பிரச்சனையும் சண்டையும். ஆயுள் உத்தரவாதம் இல்லாத ஒரு ஆயுளை, உத்தரவாதம் இல்லாத ஒரு சுவாசத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அல்லாவை மறந்து நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இறுதி முடிவு மிக மோசமாக இருக்கும். ஆக நமக்கு வருகின்ற இந்த நாட்கள், இந்த பொழுதுகள், இந்த நேரங்கள், இந்த மாதங்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ் நமக்கு தருகின்ற சந்தர்ப்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஆயுளை 2 நோக்கத்துக்காக கொடுப்பான். ஒன்று, அடியார்கள் தன்னிடம் நெருங்கி வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் காற்றை சுவாசிக்க வேண்டும், அல்லாஹ்விடம் நெருங்கி வந்து நன்மைகள் செய்து அவனுடைய திருப்தியை பெற்று சோனத்தை அடைய வேண்டும். இது ஒரு நோக்கம். 2வது ஒரு நோக்கம் இருக்கிறது, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்கிறது, நாம் அவர்களுக்கு அவருடைய ஆயுளை நீட்டி கொடுத்து கொண்டே இருப்போம். எதற்காக? லியஸ்தாது இஸ்மா, மேலும் மேலும் பாவம் செய்வதற்காக என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த ஆயுள் நமக்கு கிடைத்து விடக்கூடாது. லியஸ்தாது இஸ்மா, பாவம் செய்யுங்கள், அதிகம் அதிகம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஆயுளை தருவான். மிக கஷ்டமான ஒரு சோதனையான நிலை அது. அந்த நிலை வந்துவிடக்கூடாது ஒரு மூமினுக்கு. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸில் சொல்கிறார்கள், இஃபலுல் கைர தஹ்ரக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஆயுளில், இந்த காலத்தில் உங்களால் முடியுமான நல்ல ஹைரான காரியங்களில் ஈடுபடுங்கள், நன்மையை செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்கள் ஈடுபடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியத்துக்கு மிக அழகான ஒரு வரைவிலக்கணம் சொன்னார்கள். குல்லு மஅரூஃபின் சதகா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் தர்மம் என்று சொன்னார்கள். எப்படி தர்மம்? பள்ளிவாசலுக்கு வாரம் ஃபேன் ஓடிட்டு இருக்குது, யாருமே இல்லை, அல்லாஹ்வுடைய நன்மை நாடி ஓஃப் பண்ணி போட்டு போகிறோம், சதகா. வெட்டக்கரங்கிட்டு போகிறோம், வெளியில் ஒருத்தர் நிற்கிறார், வாகனத்துக்காக வெயிட் பண்ணுறாரு, நம்ம போகிற வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறோம், சதகா. ஒருவர்
நடந்து கேளாம கஷ்டப்படுறாரு, ஒரு நோயாளியாக இருக்கிறார், வயோதிபராக இருக்கிறார், கையை பிடித்து அவருக்கு உதவி செய்கின்றோம். சதக்கா. நல்லா விளையும் கொள்ளுங்கள். பெரும் கோடிகள் லட்சங்களை அள்ளி வீசுறதல்ல. எதுவெல்லாம் நல்ல காரியமாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் நன்மையான காரியமாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் தீமைக்கு எதிரானதாக இருக்கிறதோ அதை செய்வது சதக்கா, தர்மம், மஅரூஃப் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை தேடி தேடி செய்யுங்கள். அது காலடியில் வராது, காலடியில் வராது. தேடி போகணும், அவதானிக்கணும், என்ன நன்மையை செய்யலாம்னு நினைக்கணும் ஒவ்வொருவரும். அந்த நன்மையை செய்து இந்த காலத்தை வென்று அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மக்களாக மாறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் சொன்னார்கள், இஃப் அலுல் கைர தஹ்ரக்கும், உங்களுக்கு தரப்பட்ட இந்த ஆயுளில், இந்த காலத்தில் நல்ல கைரான அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வதஅர்ரது லினஃப்ஹாத்தி ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடி தேடி அதை முன்னோக்கி போய் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருள் எங்கே இருக்கும்? ஃபித்னா, குழப்பம் இல்லாத ஒரு சமூகத்தில் நாம் வாழவில்லை அன்புள்ள சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், இருள் சூழ்ந்திருப்பது போல, இருள் வியாபித்திருப்பது போல ஃபித்னாக்கள், குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், முரண்பாடுகள் இந்த சமுதாயத்தில் மலிந்து கிடக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படியான காலம் வந்தால் மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவன் காலையில் மூமினாக விழித்தெழுவான், தூங்குகின்ற பொழுது காபிராகி விடுவான். தூங்குகின்ற பொழுது மூமினாக தூங்குவான், காலை விடுகின்ற பொழுது காபிராகி விடுவான். தன்னுடைய மார்க்கத்தை, தீனை துனியாவுக்காக விற்று விடுவார்கள். அப்படியான ஒரு ஃபித்னாவுடைய யுகம், ஒரு காலம் வரும். அந்த காலத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்குறோம். அப்படியான யுகத்தில் நம்ம வாழ்கிறோம், அந்த காலத்தில் தான் வாழ்கிறோம். எங்கே போனாலும் சண்டைக்கும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ஒவ்வொரு தெருவுக்கு தெருவு பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, ஜமாத்துக்குள்ள பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஹைரான விஷயங்களில், நன்மையான விஷயங்களை மட்டும் தேடி அந்த விஷயத்தில் தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல்லுதுவான், நன்மையான காரியங்களில் ஒவ்வொருவருவர் நீங்கள் உதவியாக இருங்கள், பாவத்திலும் பகையிலும் முரண்பாட்டிலும் நீங்கள் ஆளுக்கால் உதவியாக இருக்கார்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஒரு கணம் உள்ளங்களில் ஞாபகப்படுத்தி நம்முடைய ஆயுள் எப்படி போகிறது என்பதை என்பது சோதர்களே நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அழகாக விளக்குகிறார்கள். ஃபஇன்ன லில்லாஹி நஃப்ஹாத்தின் மின் ரஹ்மத்திஹி யுஸீபு பிஹா மை யஷா. அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் வசந்தங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். அது யாரை நாடுகிறானோ யுஸீபு பிஹா மை யஷா, யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் அதை கொடுக்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் நிஅமத், காலத்தை, நேரத்தை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்த கிடைக்கிற பாக்கியம் இருக்கு இல்லையா, இது அல்லாஹ் கொடுக்கிற அருள் நிஅமத். இது எல்லாருக்கும் கிடைக்காது, அல்லாஹ் நாடிய மக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஊருக்கு வந்து உங்களோடு இந்த விஷயங்களை பேசுறதுக்கு, மார்க்கத்தை சொல்றதுக்கு, குர்ஆன ஹதீஸை பேசுறதுக்கு அல்லாஹ் எனக்கு பாக்கியம் செய்திருக்கிறான். இது என்னுடைய திறமை அல்ல, இது என்னுடைய ஆற்றல் அல்ல, என்னுடைய சக்தி அல்ல, இது அல்லாஹ் தந்த அருள். கேட்கறதுக்கு இந்த ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 100 சொச்சம் பேர், 1000 சொச்சம் பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் அல்லாஹ் செலக்ட் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கிறான். இதுதான் மையஷாவு, அல்லாஹ் நாடிய கொஞ்சம் பேரை கொண்டாந்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உண்மையை புரிந்து கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் வஸலுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் கிட்ட அந்த அருளை கேளுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய குறைகளை மறைப்பாயாக, என்னுடைய தவறுகளை மறைப்பாயாக, என்னுடைய தீனில் உள்ள குறைபாடுகளை மறைப்பாயாக, என்னுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ள குறைபாடுகளை மறைப்பாயாக, எனக்கு வர இருக்கின்ற ஆபத்துகளில் இருந்து என்னை நீ பாதுகாப்பாய. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் அழகாக சொன்னார்கள், மார்க்கத்தில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள், பற்றோடு இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தீனுடைய காரியத்தில் தொடர்ச்சியாக கண்டினியூவாக செயற்பட்டு கொண்டே இருங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு வணக்கமும் உங்களை
சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தவிர. சஹாபால் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரை நீங்களுமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நானும் தான் சொன்னார்கள். ஆக அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்து பெற்ற அந்த அடியார்களாக நாம் மாற முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு நமக்கு முன்னால் இருக்கின்ற அந்த காலத்தை நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகின்ற இந்த பாக்கியமிக்க நாட்கள், இந்த காலங்களில் சிறந்ததுதான் நாம் அடைய இருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதம் என்கிறது. உண்மையில் துல்ஹஜ் மாதம் என்கிறது ஹஜ்ஜுங்கிற ஒரு கடமையோடு தொடர்புடைய ஒரு மாதம். ஏனைய மாதங்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு இருக்கிறது. உம்மஹாத்துல் இபாதா என்று சொல்லப்படக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும் ஒன்றாக சங்கமிக்கின்ற ஒரு காலம் இந்த ஹஜ்ஜுடைய காலம். இப்போ நீங்கள் ரமலானுடைய காலத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், ரமலானில் தொழுவோம், நோன்பு வைப்போம், ஜக்காத் கொடுப்போம், ஆனால் ஹஜ்ஜி செய்ய மாட்டோம். பிள்ளைங்க தானே சொல்கிறது. ஆனால் ஹஜ்ஜுடைய மாதம் வந்து விட்டால் ஒருவர் தொழுவார், சுன்னத்தான நோன்பு வைப்பார், ஏன் அரபாவுடைய நோன்பு வைப்பார். ஜகாத்து கடமை என்றால் அந்த காலப்பகுதியில் ஒரு வருடம் முடிந்த நிசாபுக்கு ஜகாத்து கொடுப்பார். மிக பெருமதியான ஹஜ்ஜுடைய கடமையை செய்வார். எல்லா வணக்கங்களும் ஒன்று சேர்கின்ற, ஒன்றாக சங்கமிக்கின்ற ஒரு மாதம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு வரக்கூடிய முந்திய 10 நாட்களையும் மிக சிறப்பாக குர்ஆனில் சிறப்பித்து கூறுவதாக சலஃபுகள் சொல்றதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஃபஜ்ரில், வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த 10 இரவுகள் துல்ஹஜ்ஜுடைய முந்திய 10 நாட்கள் என்று சலஃபுகள் அதை தப்சீர் செய்வதை பார்க்கிறோம். நம்மை வந்தடைய இருக்கின்ற 10 நாட்கள், நான் நினைக்கிறேன் 24 துல்காதா 24 பிறையில் இருக்கின்றோம். அடுத்த வாரம் இந்த 10 நாள் நம்மை சந்திக்க இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் இந்த 10 நாள் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாட்களில் சிறந்தது இந்த துனியாவுடைய நாட்களில், ஐயாமு துனியா, துனியாவுடைய நாட்களில் சிறந்தது துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள் வேறொரு ஹதீஸில், இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் மிக சிறப்பான அமல்கள் என்று சொன்னார்கள். துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் இருக்கு இல்லையா, இந்த 10 நாட்களும் செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துகள் மிக சிறப்பு வாய்ந்தவை என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விட சிறந்ததா என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க, ஒரு இஸ்லாமிய தேசத்தை பாதுகாப்பதற்காக செய்கின்ற போர் மிகச் சிறந்தது, அதை விட சிறந்ததா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு, தன்னுடைய வசதிகளை கொண்டு, தன்னுடைய உயிரை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து, அந்த போரில் எதுவுமே இல்லாமல் அவர் திரும்பி வந்தால், அதாவது அந்த போரில் அவர் மரணித்தால், அது சிறந்த அமல் தான். மரணிக்கல, திரும்பி வந்துட்டார், அதை விட சிறந்தது இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தில் அந்த பாக்கியம் நமக்கு இல்லை. ஆனால் அல்லாஹ் தருகின்றான். அதை விட சிறந்த ஒரு 10 நாட்களை அல்லாஹ் நமக்கு தர இருக்கிறான். அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள், யா அல்லாஹ், துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களை நான் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், கேளுங்கள். அது வரைக்கும் நம்ம இருப்போமாங்கிறது கூட உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ் அந்த நாட்களை தர வேண்டும் எனக்கும் உங்களுக்கும். அந்த நாட்களை அடைகின்ற பொழுது அந்த நாட்களை நாம் தயார்படுத்தி கொள்றதுக்கு சில முறைகள் இருக்கிறது. நமக்கு முன்னோர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் காட்டி தந்த வழிமுறை. முதலாவது, கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த வருஷத்தில் இருந்தாவது, இந்த துல்ஹஜ் தலைப்புறையில் இருந்தாவது நான் பாவம் செய்யாமல்
உனக்கு முழுசா கட்டுப்பட்டு யாரோடு சண்டை பிடிக்காமல், சச்சரவில் ஈடுபடாமல், பிரச்சினைப்படாமல், ஒரே சகோதரத்துவத்தை பேணி இந்த சமுதாயத்துக்கு நல்ல காரியங்களில் செய்வேன், உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு பையத்து செய்து, ஒரு உடன்படிக்கையை செய்து இந்த துல் ஹஜ்ஜை முதலாவது நாம் வர வைக்க வேண்டும். இரண்டாவது, இந்த 10 நாட்களையும் சிறப்பான அமல்களை கொண்டு அலங்கரிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நியத்து வைக்க வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியாத், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. நியத்து முக்கியம். நியத்து வையுங்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாட்களையும் முழுமையாக வணக்க வழிபாடுகளுடைய இபாதத்தோடு நான் கழிப்பேன் என்று சலஃபு சாலிஹுன்கள் ரமலானுக்கு நிகராக பயன்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ரமலானை அடைகின்ற பொழுது என்ன பூரிப்பும் சந்தோஷமும் இருக்குமோ, என்ன மாதிரியாக அதை வரவேற்பார்களோ, அதே மகிழ்ச்சி, அதே சந்தோஷம், அதே வணக்கம், அதே இபாதத்துக்களோடு அவர்கள் இந்த 10 நாட்களையும் கழிப்பார்கள். பின்னால் சொல்லுவோம் நான் சில சம்பவங்கள் உங்களுக்கு. ஆக அப்படியான ஒரு மகிழ்ச்சியோடு பூரிப்போடு இந்த 10 நாட்களை நாம் வரவேற்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நியத்து வைத்துக்கொள்ளோடு ஸ்ட்ராங்காக இன்ஷா அல்லாஹ் அந்த 10 நாளையும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வேன், முழுமையாக அல்லாஹ்வுக்காக நான் பயன்படுத்துவேன் என்று உறுதியான நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சிலருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய இல்லத்தை கபாவை கண்ணால் பார்க்கின்ற, நபிகளாருடைய அந்த மஸ்ஜித் நபவியை கண்ணால் பார்க்கின்ற, அங்கு வணக்கம் செய்கின்ற, அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த சஹாபாக் தோழர்களும் நடந்த வாழ்ந்த அந்த பூமியில் கால் பதித்து அவர்கள் செய்த வணக்கங்களில் ஈடுபட்ட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் வார வருஷம் எனக்கு அந்த பாக்கியத்தை தாண்டில்லை. இது இரண்டாவது. மூணாவது, அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம், பாவங்களில் இருந்து ஒதுங்கி வாழ தயாராக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாருங்கள், மனிதனுடைய உயிர் நாடி அவனுடைய ஆன்மாவை புரிந்து கொண்டவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மனுஷன் எப்படிப்பட்டவன்? இந்த ஃபோனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி, சார்ஜ் போட்டால் நல்லா இருக்கும், திடீரென இறங்கிடும், ஏறும் இறங்கும். இப்போ நான் பயம் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் என்ன முடிவு எடுப்பீங்க? இந்த 10 நாளும் இன்ஷா அல்லாஹ் விடிய விடிய நின்று வணங்கணும் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள வரும், தவிர்க்க முடியாது. இப்போ சார்ஜ் ஏறும். வீட்டை போயிட்டோம்லா, இந்த பள்ளியை தாண்டி போயிட்டோம்லா, அப்படியே இறங்கிடும். இது மனிதனுடைய இயல்பு. மனுஷன் அல்லாஹ் இப்படி தான் படைத்திருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் தொடர்ச்சியாக இதே நிலையில் இருக்கக்கூடாது என்கிறதுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்ற ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் தான் இப்படியான நாட்கள். ஆக பாவம் தானே செஞ்சிருக்கிறோம், பாவம் தானே செய்கிறோம். எவ்வளோ பாவத்தை செஞ்சிருக்கிறோம். பேசினா பாவம், சிந்திக்கிறது பாவம், நடக்கிறது பாவம், செய்கிறது பாவம், எல்லாமே பாவம். சில நேரங்களில் தெரிஞ்சு செய்கிறோம், சில நேரங்களில் தெரியாமல் செய்கிறோம். நம்ம நினைக்கணும், இந்த 10 நாளாவது பாவத்தை விட ஒதுங்கி இருக்கக்கூடாதா? அருமையான நாட்கள் வருகிறது, சிறப்பான நாட்கள் வருகிறது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்கள் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய நாட்கள் வருகிறது. மக்கள் எல்லாம் ஹஜ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்னிடம் அடிபணிந்து விட்டோம், உன்னை தேடி வந்து விட்டோம், உன்னை நாடி வந்து விட்டோம், உன்னுடைய மன்னிப்பு எங்களுக்கு தா, எங்களுடைய பாவங்களை நீக்கி பாலகர்களாக மாற்று என்று ஒரு கூட்டம் இஹ்ராமை கட்டி மொட்டை அடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சுற்றி வருகின்ற இந்த காலத்தில் ஒரு உணர்வும் இல்லாமல் பாவத்தில் நாம் ஈடுபடுவோம் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய ஈமானை எங்கு கொண்டு வைப்பது? பாவங்களை முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்ந்து முழுமையாக நம்முடைய வாழ்வில் இருந்து விடுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் நாம் இந்த நாட்களுக்கு தயாராகுவது. குறிப்பாக இந்த நாட்களில் நிறைய இபாதத்துக்கள் அமல்கள் இருக்கின்றன. முடிந்தால் கூட்டாக கியாமுலையில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரமலானுடைய காலத்தில் நாம் செய்கிறோம். வீட்டில் இருக்கின்றவர்கள், வீட்டில் உள்ளவங்களுடைய மனைவி மக்களோடு அந்த இராவணக்கத்தை ஹயாத்தாக்குகள். இந்த உம்மத்து இழந்து நிற்கின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இராவணக்கம். கியாமுல்லையில்
கியாமுல் லைல் என்கிறது ரமலானில் மட்டும் செய்கின்ற வணக்கம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சஹருடைய நேரத்தில் பிந்திய இரவில் என்ஸிலு ரப்புனா, அல்லாஹ் இறங்குகிறான் என்று சொன்னார்கள். அவனுக்கு எப்படி தகுதி, அப்படி இறங்குகிறான். அந்த ரப்பு வந்து கேட்கிறான், அடியார்களே, சமாவு துன்யா என்கின்ற நாம் பார்க்கக்கூடிய இந்த வானத்துக்கு மேல் அல்லாஹ் இறங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் நம்பி இருக்கின்றோம். அந்த அர்ஷுடைய ரப்பு, அவனுக்கு நமக்கும் உள்ள இடைவெளி என்ன? ஒரே ஒரு வானம். ஜனாதிபதி வாராரு, மாவட்ட கமைக்கு வந்திருக்காருந்தா எப்படி போவோம் நாமலாம்? வந்து சொல்கிறாரு ஜனாதிபதி, உங்களோட பிரச்சனையை கேளுங்க, நான் தீர்க்கிறேன். ஒவ்வொருத்தர் என்னோட பேசுங்க, உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. எத்தனை பிரச்சனையோட போவோம் நாம? ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நான் வருகிறேன், நீங்கள் வர தேவையில்லை, நீ தேடி, நான் வருகிறேன், உங்களை தேடி வருகிறேன். என்னிடம் கேளுங்கள், தருகிறேன். உதவி கேளுங்கள், உதவி செய்கிறேன். மன்னிப்பு கேளுங்கள், மன்னிக்கிறேன். நாம் என்ன செய்கிறோம்? குரட்டை அடித்து படுத்துட்டு இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நம்மை நாடி வந்து, நம்மை தேடி வந்து, நீங்கள் கேளுங்கள் நான் தருகிறேன் என்கின்ற ஒரு பாக்கியமிக்க நேரம் அந்த சஹருடைய தஹஜ்ஜுடைய நேரம். கையேந்தி பாருங்கள், நடக்குதா இல்லையா? எழுமுங்கள், அல்லாஹ்வுக்காக எழுமுங்கள். குர்ஆன் அழகாக சொல்கிறது, அவர்கள் மறுமையை பயந்ததற்காக போர்வைகளை தூக்கி எறிந்து படுக்கைகளில் இருந்து எழும்புவார்கள். எழும்பி உது செய்து தொழுது ரப்புடத்தில் சுஜூதில் கேளுங்கள், கேட்டு பாருங்கள் நடக்குதா இல்லையான்னு சொல்லி. நம்ம கேட்கிறோம் நடக்குதில்லைன்னு சொல்ல வேணாம். சரியான நேரத்தில் சரியாக கேளுங்கள், அல்லாஹ் தருவான். அந்த நிலையை இந்த 10 நாட்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனியாக கேட்க வேணாம். வீட்டில் உள்ள மனைவி எழுப்புங்க, பிள்ளைகள் எழுப்புங்க, குழந்தைகளை பழக்குங்கள், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். காலம் விடிவது 8-9 மணிக்கு அல்ல, அது தஹஜ்ஜுக்கு காலம் முடிந்து விடுகிறது. ஃபஜ்ர் தான் ஒரு நாளுடைய விடியும் நேரம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பாப்பாவும் உம்மாவும் 9 மணி வரையும் படுத்தா பிள்ளை 12 மணி வரைக்கும் தான் படுக்கும். அன்புள்ள சோதர்களே, இந்த கலாச்சாரத்தை, இந்த பழக்க வழக்கத்தை சமுதாயத்தில் கொண்டு வருவதற்கு வணக்கத்துக்கூடாக பயிற்றுவித்து பழக்குங்கள். பிள்ளைக்கு தெரியணும், வாப்பா 4 மணிக்கு எழும்பிடுவார் தஹஜ்ஜுத் தொழுகிறது, உம்மா எழும்பிடுவா, டீ ஊற்றுவா, வாப்பாக்கு டீ ஊற்றுவா, உம்மா வாப்பா எழும்புவாங்க, தொழுவாங்க, லைட்டை போடுவாங்க. இதுக்கு மேலே நாம் தூங்க இயலாது. பிள்ளை எழும்பும், தொழும், கொஞ்சம் நேரம் இருந்து படிக்கிற பிள்ளைனா படிக்கும் புத்தகத்தை. இந்த சூழலை உருவாக்குங்கள் இந்த நாட்களில். அதே போல் அன்புள்ள சகோதரர்களே, அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். நம்மிடத்தில் இல்லாமல் போன, விட்டு போன ஒரு வணக்கம் இந்த திக்ர். ஒரு சாரார் இருக்கிறார்கள், திக்ர் என்ற பெயரில் எல்லை மீறி, எல்லை கடந்து போய் திக்ரை பாடலாக மாற்றி, அதை ஆட்டம் பாட்டமாக மாற்றி, நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றோம் என்று ஒரு கூட்டம் வழிகட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த திக்ரை விமர்சித்து கடைசியில் ஒரு திக்ரும் இல்லாமலுக்கு நம்முடைய காலம் போயிட்டு. திக்ருடைய வாழ்க்கை உள்ள மக்கள், அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். காலையில் எழும்பக்குள்ளேயே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாத்தனி வ இலைஹி நுஷூர் என்று ஓதி எழும்புகின்ற ஒரு மனிதன் கடைசியாக தூங்குகிற நேரத்தில் பிஸ்மிக அல்லாஹும்ம அமூத்து வாஹியா. ரசூலுல்லாஹ் வேறு நிறைய திக்ர்களை கற்று தந்திருக்கிறார்கள். கடைசியாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதி தூங்க வேண்டும். அந்த நேரத்தில், அந்த நிலையில் நம்முடைய மௌத்து வந்து விட்டால் அன்புள்ள சகோதரர்களை, இஸ்திக்பாரோடு மரணிக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அதிகமான திக்ர்கள், எல்லாத்துக்கும் திக்ர்கள் சொன்ன மார்க்கம் ஒரே மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம். இந்த திக்ர்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். காலையில் எழும்புறது, மாலையில் ஓதுகிற திக்ர்கள், தூங்குகிற நேரத்தில் ஓதுகிற திக்ர்கள், சாப்பிட்ற நேரத்தில் இந்த ஔராதுகள் திக்ர்களை அடிக்கடி ஓதுகின்ற ஒரு பழக்கம் இந்த நாட்களில் உங்களை நீங்கள் பயிற்று வைத்துக் கொள்ள வேண்டும். வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள துவா ஓதுங்க, வாகனம் ஓடக்குள்ள துவா ஓதுங்க. எவ்வளோ திக்ர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கார்கள். இதை உலமாக்கள்கிட்ட கேட்டு இந்த திக்ர்களை மனப்பாடமிட்டு ஓதுகின்ற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த நாட்களை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மூன்றாவது, அதிகம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில்
ஒரு மனிதனுக்கு ரசூலுல்லாஹ் நற்சோபனம் சொன்னார்கள், தூபா லிமன் வஜத சஹீஃபதஹு இஸ்திக்ஃபாரன், யாருடைய மறுமையில் வழங்கப்படுகின்ற ஏடு இஸ்திக்ஃபாரினால் நிரம்பி இருக்கிறதோ அவனுக்கு நற்சோபனம் உண்டாவதாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமையில் பார்க்குற நம்முடைய ஏட்டில் இஸ்திக்ஃபார் நிறைய இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் மிகப்பெரிய வெற்றி அந்த மறுமையில் இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய சொல்லலாம் அது சம்பந்தமாக. நேரத்தை அருமைக்கறி சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் ஒருவர் வந்து கேட்குறார், எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, என்ன செய்யணும்னு கேட்குறார். இஸ்திக்ஃபார் செய்யணும்னு சொன்னார்கள். ஒருவர் வந்து சொல்லுகிறார், என்னுடைய விவசாய நிலம் காய்ந்து வறண்டு போய்விட்டது, மழை இல்லை, என்ன செய்யணும்னு கேட்டார்கள். இஸ்திக்ஃபார் செய்யன்னு சொன்னார்கள். என்னுடைய தொழிலில் பரக்கத்தில் லொஸ்ட் ஆகிட்டே இருக்கேன், என்ன செய்ய, இஸ்திக்ஃபார் செய்யன்னு சொன்னார்கள். பக்கத்தில் இருந்த வக்கீங்கிற மாணவர் கேட்குறார், இமாமே நீங்கள் யார் வந்து கேட்டாலும் இஸ்திக்ஃபார்னு சொல்கிறீங்களே, என்ன காரணம்? சொன்னார்கள், நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்லுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஆண் பிள்ளைகளை தருவேன், அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்கிறான். மழையை தருவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மழையின் மூலமாக நீரோடைகள் நிரம்பி ஓடும், ஆறுகள் நிரம்பி ஓடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னார்கள். இந்த இஸ்திக்பார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தான் எந்த நேரம் நம்மை தூண்டிக் கொண்டிருப்பான், பிரச்சனைகளை தூண்டிக் கொண்டிருப்பான், ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணணும் என்கிற உணர்வை ஏற்படுத்துவான். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் ஓதிக்கொள்ளுங்க, அவனோட பாட்டில் அவன் போய்த்துருவான். இந்த இஸ்திக்பாருடைய நாவு இஸ்திக்பாரில் திளைத்திருக்க வேண்டும். எந்த நேரம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இஸ்திக்பார் என்கிறது உது செய்து கிபிலாவை முன்னோக்கி கையேந்தி கேட்கறது அல்ல. குஃப்ரானக பாத்ரூம்ல இருந்து வெளியாளவர்கள் ஓதுவோம், குஃப்ரானக, அதுவும் இஸ்திக்பார் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அதுவும் இஸ்திக்பார் தான். சையதுல் இஸ்திக்பார் இருக்கிறது, மிகச் சிறப்பான இஸ்திக்பார், காலை மாலையில் ஓதக்கூடியது, அதை ஓதுங்கள். இந்த நேரமும் இஸ்திக்பார் செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான். அதே போல் அன்புள்ள சகோதரர்களை, இந்த காலத்தில் செய்யக்கூடிய அதிகமாக செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான அமல் திலாவத்துல் குர்ஆன். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனோடு நமக்குள்ள உறவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மதரசா மாணவர் இருக்கிறீர்கள், இந்த காலம் உங்களுக்கு மதரசாவுடைய லீவு காலமாக சில வேளைகள் வரலாம். லீவு தந்து விட்டார்கள் என்று வீட்டில் போய் ஃபோனை எடுத்து ஃபோனில் மூழ்கி உங்களுடைய காலத்தை நாசம் பண்ணி விடாமல் குர்ஆனை மனனம் செய்கின்ற முயற்சியில் ஈடுபடுங்கள். குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். குர்ஆன் உள்ளத்தில் இருக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள் இருக்க வேண்டும். குர்ஆனோடு உள்ள தொடர்பு அதிகமாக வேண்டும். குர்ஆனை கையில் எடுத்த சமூகம் ஒரு காலமும் தோத்து போகாது. குர்ஆனுடைய வழியில் வரக்கூடிய ஒரு சமூகம் ஒரு காலமும் கேவலப்படாது. அந்த குர்ஆனை கையில் எடுக்கின்ற ஒரு காலமாக குறைந்தபட்சம் இந்த 10 நாட்களுக்குள் முழுமையாக குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு முயற்சிகள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானவர்களுக்கு. அப்படியான ஒரு காலமாக இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் நன்மையான காரியமாக இருக்கிறதோ, உறவுகளை பேணுவது, பெற்றோரை செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பகையாக இருந்தால் அவர்களோடு போய் நல்லுறவை பேணி சலாம் கொடுத்து முசாபகா செய்து அவர்களோடு உள்ள உறவை பலப்படுத்திக் கொள்வது, யாருடையாவது பிரச்சனை பகை என்றால் அவர்களை சந்தித்து அவர்களோடு ஒரு சுல்கை ஏற்படுத்தி நல்ல உறவை பேணி நட்பையும் சகோதரத்துவத்தையும் கட்டி எழுப்புவது, 2 பேருக்கு மத்தியில் பிரச்சனை இருந்தால் அவர்களுக்கிடையில் இஸ்லாஹ் செய்வது, மிகப்பெரிய இபாதத்துகள் வணக்கங்கள். அடுத்த சகோதரனை பார்த்தால் புன்முறுவல் செய்வது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தபஸ்ஸுமுக அலா வஜ்ஹி அஹீக சதக்கா, ஒருவரை பார்த்து புன்முறுவல் செய்வது சதக்கா என்று சொன்னார்கள். எப்படியான மார்க்கம்! இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள், ஒரு பேரிச்சம்பள துண்டையேனும் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக்கொள். முடியலையா, ஃபபி கலிமத்தின் தையிபா, நல்ல வார்த்தை பேசுங்கள். நல்ல வார்த்தை. ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு, ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கட்டும், பரவாயில்லை. நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒரு ஹக்காக சத்தியமாக இருக்கட்டும், பரவாயில்லை. ஆனால் பயன்படுத்துகின்ற வார்த்தை
நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும். அது சதக்கா, தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எது எதுவெல்லாம் நன்மையான காரியமாக இருக்கிறதோ, எது எதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியமாக இருக்கிறதோ, அதை தேடி தேடி செய்கின்ற ஒரு காலமாக இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது. அதில் ஒன்று அரஃபாவுடைய நோன்பு. துல் ஹஜ்ஜுடைய 9வது நாள், பிறையின்படி 9வது நாள் பிடிக்கப்படுகின்ற அரஃபாவுடைய நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்திய வருடத்தில் செய்த பாவங்களுக்கு கஃபாராவாக அந்த அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜில் இருக்கின்றவர்கள் பிடிக்க மாட்டார்கள், ஊரில் இருக்கின்றவர்கள் அந்த அரஃபாவுடைய நோன்பை பிடிக்க வேண்டும். அந்த நோன்பு மிகச் சிறந்த ஒன்றாக இருக்கிறது. ஹாஜிகளோடு அந்த வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. அந்த பிறையில், அந்த சரியான நாளில் அந்த ஹஜ்ஜுடைய நோன்பை அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், உதுஹியாவுடைய ஒரு கடமையும் இந்த நாட்களில் நமக்கு இருக்கின்றது. இந்த துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்களில், குறிப்பாக யோமுன் நஹர், பெருநாளுடைய தினம், அதனுடைய பெயரே யோமுன் நஹர், அறுத்து பலியிடுகின்ற நாள், தௌஹீதுடைய அடையாளம். அல்லாஹ் ஒருவனுக்கே அறுத்து பலியிட வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற, பறைசாற்றுகின்ற ஒரு நாள் தான் அந்த யோமுன் நஹர். உலுஹியாவுடைய நினைக்கிற இந்த ஊரில் கூட்டாக உலுஹியா நடைபெறுகின்ற பொழுது நீங்கள் சேர்ந்து கூட்டாக அதை நிறைவேற்றுங்கள். ஜமாத்தை பேணிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். உலுஹியா என்கிறது இஸ்லாத்தினுடைய அடையாளம், அது தௌஹீதுடைய அடையாளம். அது ஏழை எளிய மக்களுக்கு பெருநாளுடைய தினத்தில் அவர்கள் உண்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு வணக்கம். உலுஹியாவுடைய நியத்தோடு இருக்கிறவர்கள் அதனுடைய சட்டத்திட்டங்களை பேணி அதன்படி செயற்பட்டுக் கொள்ளுங்கள். குறிப்பாக நாட்டினுடைய பொது சட்டத்தில் மிக கவனமாக செயற்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. உலுஹியா பிராணிகளை அறுக்கின்ற பொழுது, ஆடோ மாடோ அறுக்கின்ற பொழுது அந்த சட்டம், பொது சட்டம் இருக்கிறது. எங்கு அறுக்க வேண்டும், எப்படி அறுக்க வேண்டும், அது தொடர்பான லீகல் ப்ராசஸ், உரிய அதிகாரிகளிடம் அனுமதியை பெறுதல், இது எல்லா விஷயங்களையும் சரியாக பேணி இந்த காலத்தில் சர்ச்சைகள் இல்லாமல் இஸ்லாமிய உம்மத்து குறித்து இந்த நாட்டில் எந்த ஒரு குழப்பமும் வந்துவிடாத அளவுக்கு பொறுப்போடு நாம் கவனமாக செயற்பட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. உலுஹியா பிராணியினுடைய கழிவுகளை அகற்றுகின்ற பொழுது சரியான முறையை பேணி பக்கத்தில் உள்ள ஏனைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தொந்தரவில்லாத அடிப்படையில் அந்த செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உலுஹியா என்கிற ஒரு கடமை இந்த காலத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோல் அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாட்கள் நம்மிடம் இருக்கின்ற இந்த நாட்களை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், இந்த நாட்களில் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ஒரு யூதர் வந்து சொல்கிறார். உமரே அலி அல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் சொல்கிறார், உமர் அலி அல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நீங்கள் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த யூதர் சொல்கிறத பாருங்க. குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் எங்களுக்கு இறங்கியிருந்தால், யூத சமூகம் எங்களுக்கு இறங்கியிருந்தால், அந்த இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று அவர் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அந்த யூதர் சொல்கிறார். உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள், அது என்ன வசனம்ங்கிறது எனக்கு தெரியும், அது எங்கு இறங்கியது, என்ன விஷயத்தில் இறங்கியது என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. அரஃபாவுடைய தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கிய வசனம், இன்றைய தினம் என்னுடைய மார்க்கத்தை உங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருளை, என்னுடைய நியமத்தை உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், பூரணப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக வழிமுறையாக நான் தெரிவு செய்திருக்கிறேன், பொருந்தி கொண்டு விட்டேன் என்று வரக்கூடிய அந்த திருமறை வசனம் குறித்து அந்த யூதர் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த துல் ஹஜ்ஜுடைய மாதம் அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கம் பரிபூரணம் அடைந்து விட்டது என்கின்ற ஒரு பிரகடனத்தை நமக்கு சொல்கிறார்.
அப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த பிரகடனம் செய்யப்பட்ட மாதம்தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். இதை உணர்ந்த சலஃபு சாலிஹூன்கள் இந்த மாதத்தில் உள்ள இந்த 10 நாட்களையும் மிக அதிகமாக நன்மையான காரியத்தில் செலவு செய்வார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது, இந்த நாட்கள் வந்துவிட்டால் இஜ்திஹாதன் ஷதீதன் ஹத்தா மா யகாது யக்துரு அலைஹி, மிக அதிகமாக முயற்சி செய்து ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு நேரத்தையும் அதிகமாக பயன்படுத்தி தன்னால் முடியுமான எல்லா வணக்க வழிபாடுகளிலும் இந்த 10 நாட்களில் ஈடுபடக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 10 நாட்களிலும் ஒருவர் கடமையாக இருக்கக்கூடிய, அதாவது ரமலானில் விடுபட்ட நோன்புகளை நோக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதன் அடிப்படையில் சுன்னத்தான நோன்புகளை இந்த காலத்தில் நோட்பதுதான் மிகச் சிறந்தது என்ற கருத்தை சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி அபு ஆலியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூடுதலாக இந்த 10 நாட்களில் உம்ரா அடிக்கடி நிறைவேற்றுவார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்னு அஸ்ஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் எப்படி இஅ்திகாஃப் இருப்பார்களோ அதே போல இந்த கடைசி இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களிலும் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருப்பார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இது சலஃபு சாலிஹுன்களுடைய வழிமுறை. ஆக இந்த நாட்களை அல்லாஹ்வுக்காக அதிகமாக நன்மையான காரியங்களை செலவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தியெல்லாம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நாட்களை மிக சிறப்பாக நாம் அடைந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.